வெளிநாட்டு தொழிலாளர் தெரிவிப்பு முகவரிடம் இருந்து லஞ்சம் வாங்கியதாக கூறப்படுவதை மலேசியா கினி செய்தியாளர் பி நந்தகுமார் மறுத்துள்ளார். வெளிநாட்டு தொழிலாளர் கடத்தல் கும்பல்களை கட்டுரைகள் வாயிலாக அம்பலப்படுத்தியதால் லாபம் அடைந்ததாக கூறப்படுவதையும் அவர் மறுத்தார். அவ்விவகாரம் தொடர்பில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் MACC-யால் கைதாகி 4 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்ட நந்தகுமார் செவ்வாய்க்கிழமை ஜாமீனில் விடுதலையானார். வெளிநாட்டு தொழிலாளர் கடத்தல் கும்பல் குறித்து 2 கட்டுரைகளை வெளியிடாமல் இருப்பதற்காக 1 லட்சம் ரிங்கெட்டில் லஞ்சம் பேரத்தை ஆரம்பித்து 20,000 ரிங்கெட்டில் முடித்து பணத்தை கையில் வாங்கியதாக அவர் விசாரிக்கப்பட்டார். இந்நிலையில் மலேசியா கினி ஊடகத்துக்கு வழங்கிய பேட்டியில் அவர் அக்குற்றச்சாட்டுகளை திட்டவட்டமாக மறுத்தார். உண்மையில் கட்டுரையில் குறிப்பிடப்பட்ட பாகிஸ்தானியரிடம் இருந்து மேற்கொண்டு விவரங்களை தந்திரமாக கவருவதற்கே அவருடன் ஒத்துழைப்பது போல் நடித்தேன். அவரோ திடீரென ஒரு கடித உரையை என்னிடம் நீட்டினார். அதனுள் கண்டிப்பாக பணம் தான் இருக்கும் என்ற யுகத்தில் ஓர் ஆதாரமாக இருக்கட்டுமே என அதை நான் பெற்றுக்கொண்டேன். அடுத்த நொடியில் 10க்கும் மேற்பட்ட MACC அதிகாரிகள் திடுதிடுப்பென சுற்றி வளைத்து என்னை கைது செய்தனர் என நந்தகுமார் கூறினார். சம்பவம் நடந்த இடத்தில் உள்ள ஹோட்டலில் தான் பிரதமர் மற்றும் ஸ்லாங்கூர் மந்திரி பசார் கலந்து கொண்ட நிகழ்ச்சிக்கு செய்தி சேகரிக்க நான் சென்றிருந்தேன். அதனால்தான் அங்கேயே அந்த முகவரை சந்திக்க ஒப்புக்கொண்டேன். காரணம், பிரதமர் வருவதால் ஏராளமான CCTV கேமராக்கள் இருக்கும், எந்த ஆதாரமும் தப்பிக்க முடியாதென்ற எண்ணத்தில். உண்மையிலேயே லஞ்சம் வாங்குவது என் நோக்கமாக இருந்திருந்தால் நான் ஏன் பிரதமர் வரும் ஹோட்டலை தேர்ந்தெடுக்கப் போகிறேன் என நந்தகுமார் கேள்வி எழுப்பினார். அந்த பாகிஸ்தானிய முகவரை சிக்க வைக்கும் தனது திட்டம் குறித்து மலேசியா கினி நிர்வாகத்திடம் முன்கூட்டியே தெரிவிக்கவில்லை என்பதையும் அவர் ஒப்புக்கொண்டார். ஆபத்தான வேலை என்பதால் நிர்வாகம் ஒப்புக்கொள்ளாதோ என்ற தயக்கமே அதற்கு காரணம் என்றார் அவர். நந்தகுமார் மீதான குற்றச்சாட்டை விசாரிக்க மலேசியா கினி தனியாக சுயேட்சை விசாரணை குழுவை அமைத்துள்ளது. விசாரணை முடியும் வரை அவர் வழக்கமான நடைமுறையாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். Colors of India பெருமையுடன் வழங்கும் Perak International Indian Expo and Viral Food Festival Aeon Big Fallen Ipoh Perakil 5 to 9 மார்ச் வரை. Viral Food Festivalil 100க்கும் அதிகமான உணவுகள், பிரியாணி, பானிபூரி, பஞ்சாபி ஸ்வீட், குனாஃபா, கோலி சோடா, சீஸ் நாச்சோஸ், ஹோல்சேல் விலையில் காலிவுட் பாலிவுட் சாரிகள், கிட்ஸ் வேர், ஹோம் அக்சசரிஸ், பஞ்சாபி சூட்ஸ், குர்தா, குர்தீஸ், லெஹங்கா என 80% வரை டிஸ்கவுண்டட் விலைகள். Aeon Big Fallen Ipoh Perakil. Big sale, big discount.